10 டாப் செல்லிங் எம்பிவிஸ்ல 5th பிளேஸ்ல ரெனோவோட ட்ரைபர் இருக்கு. 10,677 கார்கள் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல சேல் ஆயிருக்கு. 2019ல லான்ச் ஆன இந்த காரோட சேல்ஸ் நம்பர் வந்து அந்த அளவுக்கு சொல்றபடி இல்லை. அப்படியே மெதுவா வந்து கணிசமா ஒரு நம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தது. ஆனா ரீசெண்டா 2025ல இதோட அப்கிரேட் வந்தது. அந்த அப்கிரேடுக்கு அப்புறம் இதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் அப்டேட்டடான இன்டீரியர்ஸும் எக்ஸ்டீரியர்ஸும் ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப சூப்பரா மாத்திருக்காங்க. அதனால இந்த காரோட சேல்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இன்ஜின் வைஸ் பார்க்குறப்ப அதே 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 3 சிலிண்டர் 72 HP 96 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் அப்புறம் 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. இந்த கார் தான் இந்த லிஸ்ட்லயே மோஸ்ட் அஃபோர்டபுள் எம்பிவி அப்படிங்கிறது நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இதோட எக்ஷோரூம் பிரைஸ் வந்து 5.7 லேக்ல இருந்து டாப் எண்ட் வேரியன்ட் 8.89 லேக்ஸ் தாங்க. சென்னை ஆன் ரோட் பிரைஸ்னு வர்றப்ப 6.8ல இருந்து 10 லேக்ஸ்லயே டாப் எண்ட் வேரியன்ட்டை வாங்கிட முடியும். பட் இந்த காருக்கு டர்போ இன்ஜின் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கான பதில் ரெனோவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சப் 4 மீட்டர் காராகவே வருது. என்னதான் 7 சீட்டராக இருந்தாலும் 4 மீட்டருக்குள்ளே இருக்கிறதுனால இதோட இன்ஜின் சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். ஒருவேளை டர்போ கொடுத்தா இந்த இன்ஜினுடைய சைஸ் பெருசாயிடும். இன்ஜினோட கேபினை வந்து நம்ம பெருசு பண்ணுறோம் அப்படின்னா உடனே பின்னாடி சீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இதோடைய 7 சீட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத குறைச்சாகணும். 5 சீட்டர் தான் கொடுத்தாகணும். ஸோ இது வந்து எம்பிவியா மாறாது. அதனால தான் இன்னுமே இவங்க டர்போ கொடுக்கல அப்படின்னு ரெனோ சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் பட்ஜெட் 10 லேக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும், எம்பிவியா இருக்கணும் அப்படின்னா ரெனோ ட்ரைபர் தான் உங்களுக்கு இம்மீடியட் ஆப்ஷன். உடனே போகலாம்.